வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம இந்த டேட்டா இருக்கிறதுல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வேணும் டேட்டா அப்படின்றதுக்கு ஆப்ஷன் தேடிட்டு இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு CA 2016 152156 CA 2016 152156 இந்த டேட்டாவை நம்ம தனித்தனியா டைப் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதாவது இதுல இருந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, டேட்டால டெக்ஸ்ட் டு காலம்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். எப்பயுமே இந்த மேலே இருக்கிற 2 ரோவும் வந்துட்டு நம்ம எம்டியாக இருக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எம்டியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எம்டி இல்லாமல் இருக்கணுன்ற நெசசிட்டியை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டு டேட்டாவில் டெக்ஸ்ட் டு காலம்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே 2 வரும். டீலிமிட்டட் வரும், ஃபிக்ஸ்டு வித் வரும். டீலிமிட்டட் வித்னா நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு வித்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மெத்தடையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீலிமிட்டட் வித்தே போய்க்கலாம். அதுதான் நமக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும் கிளாரிட்டி. ஸோ அடுத்தது ஃபிக்ஸ்டு வித் நம்ம கொடுத்து எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். இதில் மொத்தம் 3 விசார்ட் வரும். 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம இதில் 2ல் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. டீலிமிட்டடை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே 2வது விசாரில் வந்துட்டு எனக்கு நிறைய கேட்குது, கொஷின்ஸ் கேட்குது. இப்போ என்ன டேபு, செமிகோலன், கமா, ஸ்பேஸ், அதர் அப்படின்றது. ஸோ இது இப்போ நம்ம இந்த டேட்டாவை எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம பண்ணலாம் அதர்ஸில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதர்ஸில் எனக்கு காமனாக தெரியறது இதில் டேட்டாவில் ஐகான் தான் தெரியுது. ஸோ நான் ஐகானாக கொடுக்குறேன். நான் இங்கே கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இங்கே ஸ்ப்ளிட் ஆன மாதிரி நம்ம காமிக்குது, டேட்டாவோட ப்ரிவியூ காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா, ஸோ இங்கே வந்துட்டு இதில் கேட்குது ஜென்ரல் டெக்ஸ்ட்டாக வேணுமா, ஜென்ரலாக வேணுமா, இல்லை டேட் ஃபார்மேட்டில் வேணுமா அப்படின்றது. நம்ம பொதுவாக ஜென்ரலாக கொடுத்துட்டோம்னா ஜென்ரலான ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு என்ன நம்ம ஃபார்மேட்டு இங்கே இருக்கோ அதை அப்படியே இங்கே கொடுத்துரும். இல்லை எனக்கு மாறி வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இதோட பர்பஸ். இந்த டேட்டா ஃபார்மேட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டா பார்த்தீங்களா, தெர் இஸ் ஆல்ரெடி டேட்டா ஹியர், டு யூ வாண்ட் ரீப்ளேஸ் இன் ஜி. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பி காலம், சி காலம், டி காலம்ல தான் பேஸ்ட் பண்ணும். இப்போ இது மேலேயே ஓவர்லே பண்ணுது அப்படின்னு வருது. பின்ன ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தனே பார்த்தீங்களா இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு டேட்டா, இதோட டேட்டா வந்துட்டு காமனாக இந்த பக்கம் இருக்குன்னு வைங்களேன். பார்த்தீங்கன்னா இது கீழேயே தான் இருக்குது, இது மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மிஸ்அலைன்மெண்ட்டை நம்ம போகணும் அப்படின்னா, இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன் அந்த ஃபார்முலாவை. இப்போ நான் இந்த டேட்டா இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஸோ இதுதான் இதோட மெயின் பர்பஸ். இப்போ நான் இங்கே போயிட்டு திரும்ப டெக்ஸ்ட் டு காலம்ஸில் டீலிமிட்டடில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, இதே கண்டிஷன் இருக்குது ஆல்ரெடி கொடுத்த கண்டிஷனையே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துச்சு. ஸோ இப்போ நெசசிட்டியாக நம்ம என்ன தேவைப்படுதோ அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கிடைச்சிருச்சு டேட்டா. ஸோ இதை தான் நம்ம டெக்ஸ்ட் டு காலம்ஸில் டீலிமிட்டட் வைப்போம். ஸோ இப்போ நம்ம வெறும் ஸ்பேஸ் மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி நான் இங்கே இருக்கிற டேட்டாஸை இன்னொரு டைம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அதர் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நான் ஹைஃபன் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக முன்னாடி கொடுத்ததுனால அதை எடுத்துக்குது. இல்லை எனக்கு கமா கொடுத்துருக்கிறது வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னாச்சு, கமா கொடுத்துருக்கிறது இங்கே பார்க்குது. எனக்கு ஹைஃபன் இந்த இடத்துல வேண்டாம், நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதர்ஸில் இங்கே எனக்கு காமனாக ஸ்லாஷ் கொடுத்தது டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் இங்கே இருக்கிறது எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது. இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதோட டேட்டா இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரி, இது இப்படி மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ நான் இப்படி இருக்கிற டேட்டாவை இப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் இதை வந்துட்டு இன்னும் ஈஸியாக நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக்லேயே பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி நான் இங்கே டெக்ஸ்ட் டு காலம்ஸ் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமர் நேம் வந்துட்டு இந்த டேட்டா மட்டும் இந்த டேட்டாவே நம்ம எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு
கொண்டு போகிறேன். ஸோ இதை நான் என்னென்ன டேட்டாஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே போடுறேன். போட்டுட்டு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த காலமில் நான் இதை போட்டுட்டு சிம்பிளாக இப்படி வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நான் இங்கே காமிச்சிட்டேன், எப்படி பண்ணணும்னு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ மேலே என்ன மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும் அதையே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்காம பார்த்தீங்களா, மேலே நான் என்ன மாதிரி காமிச்சிருக்கணும் அதை உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம இது இருக்கும், இந்த ப்ளாஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு கேட்டகரி அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிவிட்டு அடுத்துல சப் கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஏதாவது இங்கே மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது டேட்டா அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணோம்னாலே போதும். இப்போ நான் இது மட்டும் கரெக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒன் டேட்டா மட்டும், ஒரே ஒரு லைன் டேட்டா மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஈயை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளாக இது முடிஞ்சிடும். ஸோ இதுதான் டேட்டா டெக்ஸ்ட் டு காலம்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதையே வந்துட்டு இன்னொரு இது பண்ணுறேன், இன்னொரு டேட்டா, இந்த டேட்டாவை அப்படியே நான் இன்னொரு ஷீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இன்னொரு டைம் காமிக்கிறேன். இதில் இன்னொரு காப்பி போட்டுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த டேட்டாவுக்கு பதிலாக நம்ம இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் டேட்டாவில் டீலிமிட்டட் பார்த்துருந்தோம். இப்போ லிமிட்டட் ஃபிக்ஸ்டு வித்து போனோம்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸில் ஃபிக்ஸ்டு வித்து போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்பராக அலைன்டாக இருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்க டேட்டாஸ் இருக்குங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும். இந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை எனக்கு ஈவனாக தெரியுது இங்கே. ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் டு காலம்ஸ் கொடுத்துட்டு டீலிமிட்டட் வித் இல்லாமல் ஃபிக்ஸ்டு வித் கொடுத்துட்டு நான் இதை சூஸ் பண்ணுறேன். இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும், இதையே ஸ்ப்ளிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மைனஸை கொடுத்தங்காட்டி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஓவர்லே பண்ணும்போது டெலீட் பண்ணிவிடும் டேட்டாவை. ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 1 2 3 4 5 டேட்டா நமக்கு வரும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும் இந்த காலமை, இல்லைனா அந்த டேட்டா மேலே பேஸ்ட் ஆகிடும், நமக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ்டு வித்து கொடுத்துட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது ஃபார்மேட் நம்ம கொடுத்துக்கலாம், ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி டேட்டாவை இது பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு காலம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். நன்றி.